Hello all, welcome back to my YouTube channel AI with HI. AI with HI அப்படின்னா என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். அதில் நம்ம இப்போ பைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். பைத்தானில் லாஸ்ட் வீடியோவில் ஓல்டு மெத்தடில் எப்படி ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நியூ மெத்தட் பார்ப்போம். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லேட்டஸ்ட் மெத்தட் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த ஓல்டு மெத்தடோட நியூ மெத்தடை எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ சப்போஸ் ஒர்க் பண்ண போகிற இடத்துல வந்து பழைய கோடை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அதுக்காகத்தான் நம்ம இதை பார்க்குறோம். சரி வாங்க போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் கேல்பிரேஸ் க்ளோஸ் டு கேலிபிரேஸ் அண்ட் ஃபார்மேட் ஓப்பன் பேரண்டிஸ் க்ளோஸ் பேரண்டிஸ். இதுதான், இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்மேட் பண்ண போகிறோம். இதுக்கு ஜென்ரல் மெத்தட் வந்து ஃபார்மேட்டிங் string டாட் ஃபார்மேட் ஆஃப் இதுதான் ஃபார்மெட்டு. நம்ம இது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், பார்த்தோம்னா புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஈக்குவல் டு சூர்யான்னு கொடுப்போம். இப்போ நமக்கு தேவை இந்த இடத்துல சூர்யா, மை நேம் இஸ் பேஸ் கொடுத்துட்டு டாட் ஃபார்மேட் ஆஃப் நேம் கொடுக்கணும். நேம் வேரியபிள் நேமை கொடுத்தோம் அப்படின்னா காலிபிரேஸ் இருக்கிற இடத்துல நேம் வேல்யூ வந்து வந்துடும். மை நேம் இஸ் சூர்யான்னு வந்துடும். இதே இது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ரெண்டு வேல்யூ கொடுத்து பார்ப்போம். நேம் ஈக்குவல் டு சூர்யான் இருக்கு, ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 45ன்னு கொடுப்போம். இப்போ ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் மை நேம் இஸ் இந்த இடத்துல அண்ட் ஏஜ் இஸ் செகண்ட் இடத்துல க்ளோஸ் பண்ணிடுறோம். டாட் ஃபார்மேட் நேம்ன்ற இடத்துல நேம் வரணும். ஃபஸ்ட்டு கேலிபிரேஷனில் நேம் வரணும், செகண்டில் ஏஜ் வரணும். நம்ம ஏஜ் நேம் வந்து சூர்யான்னு கொடுத்துருக்கோம், ஏஜ் 45ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் வந்துச்சா, மை நேம் இஸ் ஏஜ் வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியும் கொடுக்கலாம், 0 1ன்னு கொடுக்கலாம். நேம் வந்து 0th பொசிஷன், ஏஜ் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன். இந்த மாதிரி இண்டெக்ஸும் கொடுத்தோம்னால அதே மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம 0 1 மாற்றி கொடுப்போம். இப்போது 0 இடத்துல வந்து நேம் இருக்குது, நம்ம 1ன்னு கொடுப்போம். அந்த இடத்துல 1, இந்த இடத்துல 0ன்னு கொடுப்போம். ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 0 இருக்கிற இடத்துல நேம் வரும், ஏஜ் இருக்கிற இடத்துல 1 இருக்கிற இடத்துல ஏஜ் போயிடும். ஏன்னா 0 வந்து நேம் வந்து 0ன்ற இண்டெக்ஸில் இருக்குது, ஏஜ் வந்து 1ன்ற இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ மை நேம் இஸ் 45 அண்ட் ஏஜ் இஸ் சூர்யான்னு வரும். பாருங்கள் பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் 45 சூர்யாசன் வந்து. அதுக்கடுத்து நேம்டு ஆர்கியூமெண்ட்ஸும் கொடுக்கலாம். அது எப்படி பார்க்குறதுன்னு இப்போ பார்ப்போம். நேம்டு ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. நேம் இஸ் ஈக்குவல் டு சூர்யா, ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 45. இப்போ நேம் வந்து இங்கே வந்துடணும், ஃபஸ்ட்டு பொசிஷனில் நேம், அதுக்கடுத்து இங்கே ஏஜ். நேம்ன்ற இடத்துல சூர்யா வரும், ஏஜ்ன்ற இடத்துல 45 வரும். பாருங்கள் வந்துச்சா. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கீவேர்டு ஆர்குமெண்ட். அதுக்கடுத்து டிக்ஷனரியாக கூட கொடுக்கலாம், டிக்ஷனரி ஃபஸ்ட்டு டிக்ஷனரி ஒன்று கிரியேட் பண்ணுவோம். D1 ஈக்குவல் டு நேம் ஈக்குவல் டு கீஸ் ஈக்குவல் டு டிக்ஷனரி அப்படின்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். அதை நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். அது என்ன பண்ணால் கீ வேல்யூ பேர்ஸாக ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இந்த நேம் அப்படின்றது இதில் 2 அப்பாஸ்ட்ரோஃபிக்கு இடையில கொடுத்துருக்கேன் இல்லையா, நேம், அது வந்து கீ அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒரு கோடர் வேல்யூ வந்து சூர்யா, இதுதான் வேல்யூ. அடுத்து கமா கொடுக்கணும். அதுக்கடுத்து ஸ்ட்ரிங்காக இருந்தால் கீ வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக இருந்தால் டபுள் கோட்டுக்குள்ளே கொடுக்கணும். கோடன் கீ வேல்யூ வந்து இம்யூட்டபிளாக இருக்கணும். அதை நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். இப்போதைக்கு ஏஜ் வந்து 45 கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்து D2ன்னு எடுத்துக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மை நேம் இஸ் ஜீரோ, டிக்ஷனரி வந்து 0th டிக்ஷனரி
நேம் வந்து கீ வந்து நேம் அண்ட் ஏஜ் இஸ் 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய டிக்ஷனரி 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய டிக்ஷனரி. இந்த இடத்துல கீ வந்து ஏஜ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்குறோம். ஃபார்மெட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா டிக்ஷனரியை பாஸ் பண்ணணும். D1 அப்படின்ற டிக்ஷனரியை பாஸ் பண்ணணும். அப்படின்னா நேம் 0ன்றது D1 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய டிக்ஷனரி. D1ன்ற டிக்ஷனரி வந்து 0th பொசிஷனில் இருக்குது. டாட் ஃபார்மெட் ஆஃப் D1ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த D1 வந்து இருக்க பொசிஷன் வந்து 0th பொசிஷன். 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய டிக்ஷனரியோட கீ வேல்யூ வந்து கீ வேர் வந்து நேம். அந்த நேமோட வேல்யூ வந்து அந்த இடத்துல வரும். 0 ஆஃப் ஏஜ் அப்படின்றது 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய டிக்ஷனரியோடைய கீ வந்து ஏஜ். அதோட அந்த கீ ஏஜ்ன்ற கீயோட வேல்யூ வரும். வந்துச்சுங்களா? இப்போ D2ன்னு கொடுப்போம். D2 is equal to நேம் 1ன்னு கொடுப்போம். நேம் 1 பெருமாள்னு கொடுப்போம். கமா அடுத்தது ஏஜ் கோலன் ஏஜ் வந்து 18 கொடுப்போம். 18 கொடுப்போம். ஸோ D1 D2 அப்படின்னு 2 டிக்ஷனரி இருக்குது. இதை நம்ம முதல்ல கிளியர் இதையே பார்த்துருவோம். ஸோ D1ஓட வேல்யூ இது, D2உடைய வேல்யூ இது. நம்ம இப்போது என்ன ஃபார்மேட் பண்ண போகிறோம் அப்படின்னா 0th பொசிஷனில் D1 அப்படின்னு டிக்ஷனரி இருக்குது. 1st பொசிஷனில் D2 டிக்ஷனரி இருக்குது. ஸோ இங்கே வந்து D1 டிக்ஷனரியோட நேமோட வேல்யூ வந்துடும். நேம் வந்து சூர்யா வேல்யூ வந்துடும். 0th ஏஜ் வந்து 45, இங்கே 045 வந்துடும். ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய நேம் ஒன்றுன்ற கீயோட வேல்யூ வரும், அதாவது பெருமாள் வரும். இங்கே ஃபஸ்ட்டு பொசிஷனில் D2 டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய ஏஜ் அப்படின்ற கீயோட வேல்யூ 80 வந்துடும். இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். பார்த்தீங்களா? வந்துடுச்சு. அடுத்தது நியூ மெத்தடில் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் எப்படிலாம் பியூட்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்ப்போம். அதுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்குவோம். new _method.txt அப்படின்னு கிரியேட் பண்ணிக்குவோம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே கோடன் வரும், இது டிஃபால்ட்டு. அதுக்கடுத்த பொசிஷனில் வந்து இருக்க போகிறது வந்து ஃபில் கேரக்டர் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பொசிஷனில் இது, செகண்ட் பொசிஷனில் ஃபில் கேரக்டர் வரும். தேர்டு பொசிஷனில் லெஃப்ட் லெஸ் தென் சிம்பிளாக இருந்தால் லெஃப்ட் அலைன்மெண்ட், கிரேட்டர் தென் சிம்பிளாக இருந்தால் ரைட் அலைன்மெண்ட், இதே இது கேரட் சிம்பிளாக இருந்தால் சென்டர் அலைன்மெண்ட். டிஃபால்ட் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட். அதுக்கடுத்து அலைன்மெண்ட் பார்த்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷனல். இதுவுமே ஆப்ஷனல் தான். ஆப்ஷனல் ஃபில் கேரக்டர், ஆப்ஷனல் அலைன்மெண்ட் கேரக்டர், அதுக்கடுத்து ஆப்ஷனல் சைன் ஃபார் நம்பர்ஸ், அதுக்கடுத்து ஆப்ஷனல் min width field. இது நம்ம போல்டு மெத்தடில் பார்த்த மாதிரி அதே தான் பர்பஸ். மினிமம் வித், அதுக்கடுத்து ஆப்ஷனல் டாட் ஆப்ரேட்டர், அதுக்கடுத்து ஆப்ஷனல் மேக்ஸ் கேரக்டர், அதுக்கடுத்து டேட்டா டைப் ஸ்பெசிஃபையர். நம்ம பார்த்த மாதிரி தான். என்னது? டினா இன்டீஜரு, அடுத்து எஸ்னா ஸ்ட்ரிங்கு, அப்புறம் எஃப்னா ஃப்ளோட்டு, எக்ஸ்னா ஹெக்ஸ் இன்டீஜர், ஓனா ஆக்டல் இன்டீஜர், ஈனா எக்ஸ்பொனன்ஷியல் ஃப்ளோட்டு, ஜீனா டெசிமல் ஆர் எக்ஸ்பொனன்ஷியல் ஃப்ளோட்டு, அதுக்கப்புறம்
இது பர்சன்டேஜ் சிம்பல். ஓகே, இது நம்ம பார்த்தோம். இது தியரட்டிக்கலாக பார்க்குறப்போ கொஞ்சம் ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம், பார்த்தா உங்களுக்கு புரியும். நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு கேரக்டர் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நேம் அப்படின்ற நேம் க்ரியேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் கேலிப்ரேஸ் மேண்டட்டரி கோலனு, அது அப்புறம் ஆப்ஷனல் ஃபில் வேல்யூ வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பல், லெஃப்ட் அலைன்மெண்ட், மினிமம் விட்த் வந்து 10, அதுக்கடுத்து டேட்டா ஸ்பெசிஃபையர் எஸ்ஸு. இப்போ டாட் ஃபார்மட் நேம்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த நேம் சூர்யா வந்து 10, மினிமம் விட்த் வந்து 10 எடுத்துக்கும். மொத்தம் இதோட நேம் சூர்யாவோடைய லென்த் வந்து 6. ஸோ மீதி 4 கேரக்டர்ஸில் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பலை ஃபில் பண்ணும், லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும். பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று கொடுத்து பார்ப்போம். மை நேம் இஸ் ஓப்பன் கேலிப்ரேஸ் மேண்டட்டரி கோலன் ஃபில் வேல்யூ அட் ரைட் அலைன்மெண்ட் மொத்தம் 15 கொடுப்போம். 15 டேட்டா டைப் ஸ்பெசிஃபையர் எஸ், க்ளோஸ் கேலிப்ரேஸ் ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணுறோம், டாட் ஃபார்மட் ஆஃப் டேட்டா கொடுக்குறோம், நேம் கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா ரைட் அலைன்மெண்ட் 15. 6 வந்து சூர்யா லென் ஆஃப் நேம் நீங்களே பாருங்கள். லென் ஆஃப் நேம் வந்து 6. இப்போ இது இப்போ ஃபுல்லாக இருக்கிறது வந்து மொத்தம் 15 இருக்கும். இந்த இதோட லென்த் வந்து 15 இருக்கும். Ctrl+C is equal to Ctrl+V. லென் ஆஃப் டி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 15 இருக்கணும். லென் ஆஃப் டி 15 வந்துருச்சு. ஸோ ஓகே, இதுதான் நம்ம நியூ மெத்தடில் பார்க்கக்கூடிய எப்படி பியூட்டிஃபை பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்துருக்கோம். நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்கில் ஸ்ட்ரிங் எப்படி ஃபார்மேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இன்டீஜரையும் டெசிமலையும் எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க விட்டுட்டோம். அதை பார்த்துருவோம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இன்டீஜர் ஃபார்மேட்டிங் பார்த்து சொல்கிறேன். நம்பர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு ஒரு இன்டீஜர் எடுத்துக்குவோம். அதுக்கடுத்து ஃபார்மேட் பண்ண வேண்டிய ஸ்ட்ரிங் வந்து மை ஃபேவரைட் நம்பர் இஸ் ஓப்பன் கேலிப்ரேஸ் கோலன் மேண்டட்டரி, அதுக்கப்புறம் ஃபில் வேல்யூ 0, அப்புறம் லெஃப்ட் அலைன்மெண்ட் ஆப்ஷன் இது ப்ளஸ் வேண்டாம். அதுக்கடுத்து மினிமம் விட்த் வந்து 10, லெஃப்ட் அலைன்மெண்ட் வேணாம், ரைட் அலைன்மெண்ட் வச்சுக்குவோம். அப்படின்னா தான் புரியும். ரைட் அலைன்மெண்ட் மினிமம் விட்த் 10. இது நான் இன்டீஜர் நம்பர்ன்றதுனால பாயிண்ட்டும் தேவையில்லை. அதுக்கப்புறம் இதுவும் அதுக்கப்புறம் அவருடைய மேக்ஸிமம் கேரக்டர்ஸும் ஸ்பெசிஃபிக் அதுவும் மென்ஷன் பண்ண வேண்டாம். டேட்டா டைப் வந்து இன்டீஜர்ஸோ டி, க்ளோஸ் கேலிப்ரேஸ் ஸ்ட்ரிங் லெட்டர் க்ளோஸ் பண்ணுறோம், டாட் ஃபார்மட் ஆஃப் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா 100 ரைட் அலைன்மெண்ட் பண்ணிடுச்சு. 10 நம்பர் டிஜிட் கொடுத்துருக்கோம். ஸோ மீதிக்கு வந்து 0 ஃபில் பண்ணிடுச்சு, 0 கொடுத்தோம் ஃபில் பண்ணிடுச்சு. இப்போ நம்பர் ஈக்குவல் டு ஃப்ளோட் எடுத்துக்குவோம். 100.202 அப்படின்னு ஃப்ளோட் எடுத்துக்குவோம். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா மை ஃபேவரட் நம்பர் இஸ், இதுக்கு 0 ஃபில் வேல்யூ, ரைட் அலைன்மெண்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ மேக்ஸிமம் 15 கொடுத்துக்குவோம். அதுக்கடுத்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருக்க மாதிரி சொல்லிடுவோம். ஃப்ளோட்டுன்றதுனால எஃப். ஸோ டாட் ஃபார்மேட் நம்பர் கொடுத்துட்டோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 100.2 அப்படின்றத ரைட் அலைன்மெண்ட் பண்ணும். ஃபில் வேல்யூ வந்து 0, மீதி 15ல் இந்த நம்பர் லென்த் போக மீதி இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து 0 வந்து ஃபில் பண்ணும். இப்போ பாருங்கள் சின்னமாக இருந்துச்சுங்களா? இதுதான் ஃப்ளோட்டை ஃபார்மேட் பண்ணுறது, இது இன்டிஜரை ஃபார்மேட் பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ.